ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்தார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் பின்பகுதி. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஒரு படபடப்பே என்ன செய்யாது, இருக்காது. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை என்ன செய்யாது, இருக்காது. ஒரு தத்தளிப்பு என்ன செய்யாது, இருக்கவே செய்யாது. சரியா? இன்னைக்கு இந்த தத்தளிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி அதை அர்த்தம் கொள்வீர்கள் என்று உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தண்ணியில் ஒருத்தன் தத்தளிக்கிறான் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? எப்போ தத்தளிக்கிறான்? அவனால் இப்போ என்ன செய்ய முடியல, நீந்த முடியல. இப்போ கரைக்கு வரணும்னு நினைச்சாலும் அவனால் என்ன செய்ய முடியல, வர முடியல. முங்கிடுவோங்கிற பயத்தில் முங்கவும் முடியல. அப்போ ஒரு பரிதபிப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபத்தோட ஒரு பரிதபிப்போட என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? தண்ணியை திடீர்னு குடிப்பாங்க, கையை காலை அடைச்சி பார்ப்பாங்க, எதையாவது யாரையாவது சத்தமாக கூப்பிடலாமான்னு பார்ப்பாங்க. அப்போ அப்படி ஒரு உதவியற்ற ஒரு நிலையில் இருப்பது தான் தத்தளிப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் இப்படி உதவியற்ற நிலையில் தத்தளிக்கிறவங்களாம் என்ன செய்ய மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க. நல்ல சுகமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் பைபிளில் ஒரு 3 மனிதர்கள் தத்தளித்திருக்கிறாங்க. அவங்களுடைய தத்தளிப்புக்கு என்ன காரணம் என்பதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். இந்த 3 மனிதர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கு, தத்தளிச்சிருக்கு. அப்போ தேவன் கொடுத்த வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது, தத்தளிப்பு இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி தத்தளிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் என்ன செய்யுது. அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வில் இப்படி ஒரு தத்தளிப்பு வராதபடி நாம் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் கை ஓங்கி இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏலிதான் அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியன். 98 வயது நிரம்பின ஒரு பழுத்த பழம், மூத்த ஊழியர். அப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? நல்ல தைரியமா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பெட்டி பாளையத்துக்கு போயிருக்கு, கர்த்தரே போயிருக்கிறாரு. இந்த யுத்தம் நம்ம யுத்தம் கிடையாது. இது யார் யுத்தம்? கர்த்தர் யுத்தம். பெலிஸ்தியர்களை கர்த்தர் கலங்க அடிப்பார். பெலிஸ்தியர்களை முற்று முடிய கர்த்தர் என்ன செய்வார், முறியடிப்பார். இஸ்ரவேலர்கள் நிச்சயம் வெற்றியோடு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படின்னு இவர் எப்படி இருந்திருக்கணும், தைரியமா இருந்திருக்கும். படபடப்பா இருக்கிறவங்களையும் அவர்களுடைய பதட்டத்திலிருந்து அவங்களை என்ன செஞ்சிருக்கணும், உற்சாகப்படுத்தி இருந்திருக்கணும். ஆனால் நம்மாலே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தத்தளிச்சிட்டு இருக்கிறார். பாஸ்டர் பயந்துட்டு இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும், சபை பேர் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற எல்லா ஆசீர்வாதமும் ஆரோனுடைய சிரசில் இருந்து அப்படியே தாடி வழியாக வடிஞ்சு அது வஸ்திரத்தில் தான். அப்படின்னா பாஸ்டர்கிட்ட இருந்து அப்படியே அது எங்கே போகுது, சபைக்கு போகுது. அல்லேலூயா. இப்போ பிரதான ஆசாரியன் ஆகிய பாஸ்டர் ஏலிகிட்ட இருந்து இது எல்லாம் எங்கே போகணும், இஸ்ரவேல் சபைக்கு போகணும். இப்போ ஏலியினுடைய இருதயமே தத்தளித்துட்டு இருக்குன்னா இஸ்ரவேலே என்ன செய்யும், தத்தளிக்கும். குடும்ப தலைவர் தத்தளிச்சிட்டாருன்னா குடும்பமே தத்தளிச்சிடும். பொறுப்பில் இருக்கிற முக்கியமான கீ பர்சன் தத்தளிக்கிறார்னா அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வாங்க, தத்தளிப்பார்கள். சபையில் பாஸ்டர் தத்தளிச்சிட்டாருன்னா முழு சபையுமே என்ன செய்யும். அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படி வரலாமா, வரக்கூடாது. என்ன நடக்குது, இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வந்தபோது முதல் நாள் போயிட்டு வந்துட்டாங்க. பெட்டியை தூக்காமல் போயிட்டோம்ப்பா, பெட்டியை தூக்கிட்டு போவோம், அப்போ தான் கர்த்தர் நமக்கு யுத்தத்தில் என்ன தருவார். கர்த்தருடைய பெட்டி என்பது அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கும். இப்போ தூக்கிட்டு போன உடனே பெட்டியை பார்த்தோன்னே வீரர்கள் எல்லாம் பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. பூமியை அதிருது.
பெலிஸ்தியர்களுக்கு கேட்குது சத்தம். அப்போ பெலிஸ்தியர்கள் என்ன பேசுகிறாங்க? அவங்க கடவுளுடைய பெட்டியை கொண்டு வந்ததுனால அவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லேலூயா. பெலிஸ்தரே, திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள், அல்லேலூயா. அவங்கள திடப்படுத்துகிறான் பாருங்க. பெலிஸ்தரே, நீங்களாம் பயப்படாதீங்க, உங்களை திடப்படுத்திக்கோங்க, புருஷரை போல என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணி பார்த்துருண்டு. கடைசியில் பைபிள் சொல்லுது, பெட்டி பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள். 30,000 பேருக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க? காலாட்கள் விழுந்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் மடிந்து போனார்கள். இப்போ இஸ்ரவேலை விட்டு மகிமை என்ன செய்யுது? அற்று போகிறது. அதை தொடர்ந்த வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. நான் ஒருத்தன் செய்தி சொல்ல வந்தான் பார்த்தீங்களா? அவன் சட்டையை கிழிச்சிட்டு புழுதியோடு ஓடி வர்றதை பார்த்தோன்னே ஜனங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஏலிக்கு 98 வயசில் கண் பார்வை இல்லை, இப்போ மங்கலாக இருக்குது. அதனால் என்ன புலம்புறாங்கன்னு கேட்டோன்னே அவன் அத்தனை தகவலையும் சொல்கிறான். யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் முறிந்தோடி போனார்கள். உங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மடிந்து போனார்கள். தேவனுடைய பெட்டி என்ன செஞ்சிட்டு பிடிபட்டு போயிட்டு சொன்னதான் தாமதம் பாருங்க. சேரில் உட்கார்ந்துருந்த அந்த ஏலி நல்ல ஸ்தூலித்த மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குண்டா இருந்த ஒரு பாஸ்டர். அவர் இதெல்லாம் நல்ல தப்பெல்லாம் தள்ளி பெரிய 98 வயசு பார்த்தீங்களா? அப்படியே மல்லாக்க விழுந்தார் பாருங்க. படரி முறிந்து அவர் என்ன செஞ்சிட்டார்? இப்படி 98 வயசுல மரித்து போகிற ஒரு நபர் எப்படி மறிக்கணும்? நல்ல சமாதானத்தோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். எப்படி போகணும்? எல்லா மகன்களை கூப்பிட்டு, மகள்களை கூப்பிட்டு, மருமக்கெல்லாம் கூப்பிட்டு, பேரன் பேத்திமாரெல்லாம் கூப்பிட்டு, பூட்டியெல்லாம் கூப்பிட்டு, ஓட்டம் ஓட்டி இருந்தால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு, வாங்க என் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களெல்லாம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்னு ஒரு ஆள் கையை தூக்கி அவன் தலையில் வச்சு, அல்லேலூயா, ஏதாவது 4 நல்ல வார்த்தை என்ன செய்யுங்க, ஆசீர்வாதமாக சொல்லுங்கன்னு இந்த வயசான நாட்களில் 4 நல்ல வார்த்தை சொல்லி ப்ளஸ் பண்ணி, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுள் புண்ணியத்தில் நான் இத்தனை வருஷம் நல்ல சந்தோஷமாக என்ன செஞ்சிட்டேன், வாழ்த்துட்டேன், இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், போகிறேன், நான் போகிறத நினச்சி யாரும் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க, அழாதீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல மாதிரி என்ன செஞ்சுருக்கேன், வச்சுட்டு போகிறேன், என்னை மாதிரி நீங்கள் ஆண்டவர் விசுவாசமாக என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்வோம், சந்திப்போம், பாய் சீயுன்னு என்ன செஞ்சுருக்கணும், போயிருக்கணும். ஆனால் இவர் எப்படி பரிதாபமாக செத்து போகிறார் பார்த்தீங்களா? இந்த தத்தளிப்பின் நிமித்தம். அல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஒரு மூத்த போதகருடைய இருதயமே தத்தளிக்குது. பல ஆண்டுகள் ஊழியம் செஞ்ச ஒரு பரிசுத்தவானுடைய உள்ள என்ன செய்யுது, தத்தளிக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையும் பாக்கியம் பெற்ற ஒரு நபருடைய இருதயம் என்ன செய்யுது, தத்தளிக்கிறது. முழு இஸ்ரவேலுக்கும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு நபருடைய இருதயம் என்ன செய்யுது, தத்தளிக்குதுன்னா அப்போ அதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதனுடைய 29வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். 30ஆம் வசனத்தின் கடைசி அந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்ன அசரப்பண்டா ஒரு தேவ மனிதனை கர்த்தர் அனுப்பி ஏலியின் நாட்களில் இருந்த சூழ்நிலையை கர்த்தர் கண்டிக்கிறார். என்ன நடக்குது? ஆலயத்தில் ஆலயம் இருக்கு, ஆராதனை இருக்கு, பலி செலுத்துதல் இருக்கு, ஜனங்கள்லாம் ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் ஆராதனை முறைமைகளை ஒழுங்காய் கையாளவில்லை. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஊழியத்தை ஒழுக்கமாக அவங்க செய்யலை, உண்மையாக செய்யலை, கர்த்தருக்கு கொண்டு வந்த காணிக்கைகளை பலவந்தம் பண்ணி தங்களுக்கு வேண்டும் என்று அந்த பலி செலுத்த இடம் கொடுக்காம பலி செலுத்தின பிறகு எடுக்க வேண்டியதெல்லாம் கொண்டு வரும்போதே என்ன செஞ்சாங்க, கட்டாயப்படுத்தி பறித்து கொண்டார்கள். ஜனங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கறதுக்கு எப்படி இருந்துதான், கசப்பாக இருந்திருக்கு. அப்படி அது மாத்திரமல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பரிசுத்த பிரசன்னம் இருக்கிற இடத்துலையே அவர்கள் தவறான ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்க, துணிகரமா. இது எல்லாமே யாருக்கு கேள்வி ஆகுது? பாஸ்டர் ஏலிக்கு வருது, மூத்த பிரதான ஆசாரியனுக்கு வருது. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? குமாரர்களை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்னு என்ன செஞ்சிருக்கணும், வாங்கி ஒழுங்கா தொலைச்சிருவேன், இதெல்லாம் சரி பண்ணாம இந்த எல்லைக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது,
வரக்கூடாது. சுத்திகரிப்புக்கு இவ்வளோ காரியம் இருக்குது, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்க, இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்க, கர்த்தருடைய ஜனங்கள் இடறுவதற்கு காரணமாக இருக்கிற, அதனால் இது தப்புன்னு சொல்லி கண்டித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை என்ன செஞ்சுருக்கணும், கற்றுக் கொடுத்துருக்கணும். மறுபடி நல்வழியில் என்ன செஞ்சுருக்கணும், நடத்தி இருக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த பட்டர் போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி மெதுவா, என் குமாரரே இனி என்ன இப்படி பண்ணுறீங்க, அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட இப்படி போய் ஏதாவது பண்ணால் யார் உங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அவர், ரொம்ப மெதுவாக. இப்போ தகப்பனுடைய அன்பை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, காட்டிகிட்டு இருக்கிறார். நான் எவ்வளோ அன்புள்ள அப்பான். இந்த இடத்துல அன்புள்ள அப்பாவை என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல கண்டிக்கிற அப்பாவாக இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள அப்பாவா ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு நேரத்தில் இருக்கணும். ஆனால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு தான் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை கனம் பண்ணாத அவர்களுடைய இருதயம் தத்தளி. நம்பர் 1, யார தேவனை யார் கனம் பண்ணலையோ அவர்களுடைய இருதயத்தில் கண்டிப்பாக என்ன வந்துடும், தத்தளிப்பு வந்துடும். இப்போ மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னை எஜமானன்னு சொல்கிறீங்க, என்னை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிதான்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு பயப்படுற பயம் உங்கள்கிட்ட இல்லையே, எனக்கு கொடுக்குற கனம் நீங்கள் கொடுக்கலையே. ஆனால் ஆலயம் எல்லாம் திறந்தா இருக்குது, ஆராதனைலாம் நடந்துட்டு தான் இருக்குது, பலியெல்லாம் செலுத்திட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எதுவுமே ஒழுங்காக என்ன செய்யலை, நீங்கள் செய்யலையப்பா. அல்லேலூயா. நீங்கள் நசல் கொண்டதெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, பலி செலுத்திட்டு இருக்கீங்க. குறை உள்ளதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்னைய வஞ்சிக்கிறீங்க. இப்படி அந்த ஆராதனை முறைமைகளிலே தேவனை கனம் பண்ணாத அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை கண்டிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ மனிதனா நான் இருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளையா நீங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. அதுலலாம் நம்ம எப்படி இருப்போம், சோத்தில் என்ன போட்டு சாப்பிட்றோம் தெரியுமா, அயோடின் உப்பு போட்டு சாப்பிட்றோம். அதனால் வழக்கமாக எங்களுக்கு இருக்கிற ரோசத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவே என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களை ஒரு ஆள் மதிக்கலைன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா இல்லையா, உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துதா ஏற்படுத்தலையா, ஏற்படுத்துதில்லை. அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, பண்ணுவோம்ல. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அந்த ரியாக்ஷன் தான் தத்தளிப்பாக வந்துடுது. அல்லேலூயா. நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், இந்த ஆசாரியத்துவமே உன்னை விட்டு எடுக்கப்படும் பாண்டார். இந்த பட்டத்தில் நீ இருக்கவே முடியாது, உன் வம்சத்தில் ஒருத்தன் இருக்க மாட்டான், கிழவன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. எனக்கு ஒரு துண்டு அப்பம் தர்றீங்களா, நான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போறேன்னு ஊழியத்திற்காக உன் பரம்பரையில் கெஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப பெருசு. ஏன்னா பிரதான ஆசாரியன் அப்படின்று ஒருத்தர் இருந்தார்னா, அந்த பிரதான ஆசாரியனா அவன் பிள்ளை மட்டும்தான் வர முடியும். அல்லேலூயா. லேவியர் அப்படிங்கிறது ஒரு கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்ய டீம்ஸ் உண்டு, குழுக்கள் உண்டு, பாடகர் குழு உண்டு, பலி செலுத்துகிறதற்கு ஆட்கள் உண்டு, சுத்திகரிப்பு செய்ய ஆட்கள் உண்டு, சுமை சுமப்பதற்கு ஆட்கள் உண்டு. இப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ள வெளியே எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆளு. ஆனால் பிரதான ஆசாரியனா ஒரு சாதாரண லேவியனுடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இது ஆரோனுடைய பின்னணியத்திலேருந்து வருது, அவன் ஃபேமிலியிலேருந்து வருது. அப்போ வழி தோன்றலா இது எப்படி தான் இருக்கும், அப்பா அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை, பிள்ளை அதுக்கப்புறம் அவன் பிள்ளை. அந்த பிரதான ஆசாரிய பட்டம் மட்டும் அப்படி. அல்லேலூயா. இது வேற யாருக்குமே என்ன செய்யாது, போகாது. ஆனால் இப்போ கர்த்தர் இந்த பட்டத்தையே கிராஸ் பண்ணுறார் பாருங்க. இவன் லைனை கட் பண்ணிட்டு இன்னொரு லைனை ஜாயின் பண்ணி விட்டார். இந்த ஃபேமிலியில் உள்ளவனுக்கு இனிமே என்ன கிடையாது, ஆசாரியத்துவமே. பிரதான ஆசாரியனா அவன் இனிமே என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது, வரவே முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, தேவனை கனம் பண்ணலை. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கோங்க, தத்தளிப்பு ஏன் வருது, ஸ்தானத்தை இழக்கும் போது வருது, மதிப்பை இழக்கும் போது வருது, மரியாதை இழக்கும் போது வருது. புரியுதா உங்களுக்கு? நாம இருக்க வேண்டிய இடத்திலிருந்து தள்ளப்படும் போது வருது, ஆபத்து வரும்போது வருது, தேவன் கைவிடும் போது வருது.
தேவன் சத்துருக்களை நம்ம மேலே அனுமதிக்கும் போது வருது. அப்போ இதெல்லாம் எளிதில் வரக்கூடியது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வரவே கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தரே அவங்களுக்கு அரண், கர்த்தரே அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் இதையும் தாண்டி தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களுடைய இருதயம் தத்தளிக்கிறது என்றால் அவங்க எங்கேயோ தேவன் என்ன செய்யல, கனம் பண்ணல. அல்லேலூயா. அப்போ நாம் நம்ம வாழ்க்கையில் யாரை கனம் பண்ணணும்? நம்ம எல்லாம் இப்போ தேவாலயத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சி, அந்த ஒரு ஃபீலோடு வரணும். நான் கர்த்தர் ஆராதிக்க, ஆண்டவர் சொல்கிறார் ஆராதனைக்கு போகும்போது நீ வெறுங்கையா போகாத. ஆலயத்துக்கு போகும்போது நீ முதற் பலனெல்லாம் கொண்டு போ. அது வயலில் இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்களில் இருந்தாலும் சரி, கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ எல்லாத்தையும் கொண்டு போகணும். அல்லேலூயா. பண்டிகை காலத்தில் வருஷத்துக்கு 3 தடவை ஒரு இஸ்ரவேலன் கண்டிப்பாக எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். வருஷத்துக்கு 3 தடவை. அல்லேலூயா. உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் வரணும். அந்த 3 தடவை அவன் வரும்போது அந்த தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அத்தனையும் மொத்தமாக என்ன செய்யணும்? அவன் மட்டும் வரமாட்டான், அவன் குடும்பத்தோடு வருவான். குடும்பத்தோடு இல்லை, வேலைக்காரங்களோடு வருவான். வேலைக்காரங்களோடு மாத்திரமல்ல, அவன் வந்து ஒரே நாளில் போக மாட்டான். வழிநடுக ட்ராவல், அதுக்கப்புறம் திரும்ப போகணும். அது மாத்திரமல்ல, ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் குறைந்தது என்ன செய்வான்? தங்கி இருப்பான். அங்கே அத்தனை பேர் சாப்பிடணும். அப்போ திக்கற்றவர்கள் இருப்பாங்க, பரதேசிகள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, லேவியன் இருப்பான். இவங்களுக்கெல்லாம் ஷேர் கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு தான் எங்கே வருவான்? ஆலயத்துக்கு வருவான் ஆண்டவர் ஆராதி. அதனால தான் ஆலயத்துக்கு வர்றவங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அதில் இருந்தும் தப்பி வரான் பார்த்தீங்களா? அவன் தான் அந்த எருசலேம் கீழே இருந்து, மலைக்கு கீழே இருந்து மேலே கண்ணை ஏறெடுத்து பார்த்தோன்னே தேவாலயம் தெரியுமா? தெரிஞ்ச உடனே பாடுவான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அல்லேலூயா. என்ன இவ்வளோ தூரம் ஆண்டவர் தான் பாதுகாத்து என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த சத்துருவும் நம்முடைய உடைமைகள் என்ன செய்யலை, கொள்ளை அடிக்கலை. நம்ம தேவனுக்குன்னு கொண்டு வந்த பொருட்களை திருடலை. அதெல்லாம் கர்த்தருக்கு கொண்டு வந்து படைப்பதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க? வருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அப்படி ஒரு நன்றி உணர்வோடு என்ன செய்யணும்? வரணும். கர்த்தர் தான் கடந்த 6 நாட்கள் எனக்கு வேலை செய்ய என்ன கொடுத்தார்? பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், என் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கர்த்தரை என்ன செய்ய போகிறேன்? ஆராதிக்க போகிறேன்னா கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். என் ஆராதனையில் நான் யாரை கனம் பண்ணணும்? அல்லேலூயா. அவன் ஊனமுற்றது நசல் கொண்டதை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய நன்றி பலிகள்லாம் எப்படி இருக்கணும்? தூங்கி தூங்கி சொல்கிறதா இருக்கக்கூடாது. நல்ல முழு பலத்தோடு சொல்கிறதா இருக்கணும், முழு மனதோடு சொல்கிறதா இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு வரும்போது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஆலய ஆராதனை அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நான் கனம் பண்ணணும். ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு போகும்போது, ஒரு மரியாதைக்குரிய நபரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி போவீங்க? சும்மா சப்பலை செலப்பலன்னு போவீங்களா? இருக்கிற ஏதாவது எடுத்து உறுத்து என்னத்தை அது சுருண்டி கருவாட்டு பானையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். போடு சும்மா அவசரத்துக்கு. அல்லேலூயா. அது வீட்டுக்கு போடுறதா இருக்கும், கிரவுண்டில் விளையாடுறதுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ராக்காக இருக்கும். போடியா ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு. ஏற்கனவே மணி என்ன செஞ்சுட்டு 8:45 தாண்டிட்டு 8:30 சர்ச்சை. என்ன தேய்ச்சி என்ன தேய்க்காமல் சீவாமல் எப்படியாவது அந்த என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு உயர் அதிகாரியை நீங்கள் சந்திக்க நீங்கள் போகணுன்னா எப்படி போவீங்க? எவ்வளோ ஆயத்தம்? உங்களை எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க? உங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவர்கிட்ட என்னெல்லாம் பேசணுங்கிறதெல்லாம் பேசி பார்த்து, ஒத்திக்கலாம் பார்த்து. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங்கில் நம்ம உட்காந்துருக்குறோம். உடனே அவங்க உள்ளே போகும்போதே செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான். சார் செல்ஃபோன் நினைச்சிங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சொல்லிட்டு தானே உள்ளே அனுப்புகிறோம். ஆனால் நமக்குலாம் செல்ஃபோன் அது பாட்டுக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு நீன்னு அடிக்குது. அல்லேலூயா. சரி அடிக்கிற அதை சைலண்ட்லேயாவது போட்டுட்டு உள்ளே வரணும் அப்படி என்ன செய்யறது இல்லை. சரி அவசரமான சில தகவல்களை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் நம்ம ஆராதனைக்கு வரணும்னு கர்த்தரை கனம் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கலான்னு அது ஒரு பெரிய இழப்பாக என்ன செய்யும்? கண்டிப்பாக ஒரு தகவல் சொல்ல தான் இருக்குது. அப்போ மெதுவாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அப்படி நைஸாக போயிட்டு நைஸாக என்ன செஞ்சிடணும்? அதை விட்டுட்டு ஹலோ எங்கே இருந்துட்டு அல்லேலூயா எப்படி இருக்கும்?
இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம், ஹலோ, அப்படி சொல்ல முடியுமா? எவர் அடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் இவன் போட்டு அடிச்சுட்டு இருக்கான், இவர்கிட்ட முக்கியமான காரியம் பேச உட்காந்துருக்கமே, திரும்ப திரும்பலாம் அடிச்சுட்டு இருக்கான், எரிச்சல் படுமா பட மாட்டோமா? ஆனால் நமக்கு எப்படா எவனாவது ஒரு ஃபோன் பண்ணுவான், அப்படியே இருந்துச்சு காத்தோட்டமாக வெளியே போய் கொஞ்ச நேரம் கால் கெடுக்க அப்படியே நடந்துட்டு அப்படி வருவோம். எப்படி ஃபீல் பண்ணுறோம் நம்ம ஆண்டவரை? அல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா இல்லையான்னு நினைச்சிக்கணும், செக் பண்ணிக்கிடணும். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு எப்படி இருக்கணும்? நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், அதற்கு தகுதியாக என்ன செய்யணும்? இருக்கு எல்லா நிலையிலும் உங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வஸ்திரங்களை நல்ல தகுதியான வஸ்திரமாக என்ன செய்யணும்? நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எதிர்ப்பே கிடையாது, நான் எதிர்ப்பு கிடையாது. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உங்களை பார்த்தா டீசெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சொல்லுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம யாரை ஹானர் பண்ணுறோம்? ஆண்டவரை கனம் பண்ணுறோம். உட்கார்ந்துருந்தாலும், கீழே உட்காந்துருந்தாலும், மேலே உட்காந்துருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் ஒரு பயபக்திக்குரிய ஒரு இடம். இங்கே நம்முடைய தேவன் உலாவுகிறார். இந்த ஒரு ஃபீல் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனை கனம் பண்ணலை அப்படின்னா என்ன வந்துடும்? இருதயத்தில் தத்தளிப்பு வந்துடும். இன்னொரு மனுஷன் தத்தளிச்சான் பாருங்க. 1 சாமுவேல் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. சவுல் யாரு? முதல் ராஜா, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட, மக்கள் கேட்டாங்கன்னு கர்த்தரே கொடுத்த ராஜா. ஆனால் இப்போ இந்த ராஜா பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது என்ன செஞ்சானா? இவன் பயந்தானா? அவன் இருதயம் என்ன செஞ்சது? ஏன் தத்தளிக்கணும் இவன் இருதயம்? வாசிங்க 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாம கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தம் தத்தளிச்சவன் மறுநாள் செத்து போயிட்டான். சரியா? அதான் வரலாறு. அப்போ ஏன் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை கனம் பண்ணாதவர்களுடைய இருதயம் தத்தளிக்கும். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு, ஆமாம், அந்த வார்த்தையை கனம் பண்ணாதவங்க, தேவனுடைய வார்த்தையை நான் தேவனை கனம் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதன் மூலமாக உறுதிப்படும்? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதன் மூலமாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாதவர்களுடைய இருதயம் என்ன செய்யும்? சாமுவேல் சொல்லிவிட்டான், நான் வர்ற வரைக்கும் நீ பலி செலுத்தக்கூடாது, வெயிட் பண்ணு. ஆனால் அவன் கேட்கல. கரெக்டாக பலி செலுத்திட்டு நிற்கான். சாமுவேல் வந்து நிற்கான். என்ன காரியம் செஞ்ச? அல்லேலூயா. அமலேக்கியரை அத்தனை பேரையும் கொல்லணும், ஒருத்தனையும் உயிரோடு என்ன செய்யக்கூடாது. ஆனால் இவன் மிருக ஜீவன்கள், ராஜா, எல்லாத்தையும் உயிரோடு கொண்டு வந்து வச்சு, நான் கேட்குற இந்த சத்தம் என்னப்பா? அப்போ தான் அவன் சொல்கிறான், எல்லாம் பலி செலுத்துறதுக்கு தான். ஆண்டவர் கேட்டாரா? அல்லேலூயா. ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நினைப்பவருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் எதெல்லாம் இப்போ அஞ்சனம் பார்க்குற ஒரு பொண்ணை தேடி போனான்ருக்கு. ஆனால் இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே அப்படி ஆளை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இவன் விட்டு வச்சுருந்துருக்கான். பார்த்தீங்களா? இவன் ராஜ்யபாரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எதெல்லாம் விட்டு வைக்கிறீங்களோ அதுவே நமக்கு ஆபத்தாக மாறி. அமலேக்கியனை வெட்டணும், அவனை விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவனை உயிரோடு விட்டான் ராஜாவை. சாமுவேல் வந்து வெட்டிட்டான். ஆனால் கடைசியில் இந்த பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் அவன் சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் விழவான்னு அவன் தன்னுடைய பட்டயத்தை நட்டி அதில் குதிச்சிட்டான், சூசைட் பண்ணிட்டான். ஆனால் இப்போ குத்தி இது இந்த பக்கம் வந்துட்டு உயிர் போல வேதனை தாங்க முடியல. இப்போ குற்றுயிரும் கொலையுருமா என்ன செய்யறான்? கடகான். அப்போ ஒரு வாலிபன் வர்றான், அவனை பார்த்து நீ யாருன்னு கேட்கான். அவன் சொல்கிறான், நான் அமலேக்கியன். ஏன் இந்த அமலேக்கியன்? அன்னைக்கு வெட்டாமல் விட்டான். இவன் அன்னைக்கே மொத்தமாக என்ன செஞ்சிருக்கணும்? காலி பண்ணியிருக்கணும். கடைசியில் அவன் தலையை யார் வெட்டுறான்? அமலேக்கியன் வெட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விட்டுரு 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 அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அதை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அல்லேலூயா. விடமாட்டேன் 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 அப்படின்னு இருந்தால் அதுவே நமக்கு வினையாக மாறிடும், அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிடும், அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். எதுக்கு உங்களை உட்கார வச்சு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் ஏன் பேசுகிறோம்?
எதுக்கு பாஸ்டருக்கு பேச தெரியுங்கிறதுக்காகவா? இல்லை உங்கள் தலையெழுத்து நீங்கள் உட்காந்து கேட்டு தான் ஆகணுங்கிறதுக்காகவா? இல்லை, இதில் தான் நமக்கு வேண்டிய வார்த்தைகள் இருக்குது, நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, தேவன் விரும்புகிறது இருக்குது, நமக்கான எதிர்காலம் இதில் தான் இருக்குது, தேவன் நமக்கு நியமித்த வழிகள் என்னென்னு அறிகிறது இதில் தான் இருக்குது, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இந்த வார்த்தையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம எதை கனம் பண்ணணும்? ஆண்டுடைய வார்த்தையை கனம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம வார்த்தையை யாராவது மதிக்கலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம வார்த்தையை மதிக்கலை, இனிமே இவன் என்ன செய்யக்கூடாது, அவ்வளோதான், தொடர்பு என்ன செஞ்சிடும், துண்டிச்சிடுறோம். அது மாதிரி ஆண்டவர் நம்மள்கிட்ட இருக்கிற தொடர்பு என்ன செஞ்சிடக்கூடாது, துண்டிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ யாரை கனம் பண்ணணும்? நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை நல்ல கனம் பண்ண. மூணாவது ஏன் இருதயம் தத்தளிக்குது? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் பாருங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. நான் சொன்ன 3 ஆட்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒருத்தர் பிரதான ஆசாரியர், ஒருத்தர் முதல் ராஜா, இன்னொருத்தர் இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு இருதயம் படபடன்னு என்ன செய்யுது, அடிக்குது. எதுக்கு? சவுலினுடைய சால்வை தொங்கல் என்ன செஞ்சான்? ஏன் அர்த்தம்? சவுல் இவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு இவனை துரத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கான், வந்துட்டே இருக்கான். இப்போ சவுல் பாருங்க, ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது அவன் கூட இருக்கிறவங்களாம் அந்த கெபியை சுற்றி வந்துட்டாங்க. தாவீது கூட இருக்கிறவங்க வசனம் பேசுகிறான் பாருங்க. என்ன வசனம் பேசுகிறான்? அப்பொழுது 4வது வசனம், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று யார் சொன்னாமா? கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. எப்படி வசனம் பேசுறான் பார்த்தீங்களா? நம்மளை உசுப்பேத்துறவன் வேற எதையும் சொல்லி உசுப்பேத்த மாட்டான். எதை சொல்லி தான் உசுப்பேத்துவான்? வசனத்தையே சொல்லி ஆஹா அப்படின்றது. கடைசியில் பார்த்தா அது நமக்கு என்ன செஞ்சிடும், ஆபத்தாயிரும். இந்த வார்த்தையை சொன்னோன்னே தாவீது வேகமாக என்ன செஞ்சிட்டான், எழுந்து போனவன் அந்த சால்வையினுடைய தொங்கல் என்ன செஞ்சிட்டான், அது அறுத்தது நிமித்தம் அவன் மனசு என்ன செஞ்சுதான். அதுக்கப்புறம் பின்னாடி சொல்கிறான், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அப்ப யாருடைய இருதயம் தத்தளிக்கும்? முதல்ல சொன்னேன், தேவனை கனம் பண்ணலன்னா அவர்களுடைய இருதயம் தத்தளிக்கும். 2வது, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணலன்னா அவர்களுடைய இருதயம் தத்தளிக்கும். 3வது, தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணலன்னா அவர்களுடைய இருதயம் தத்தளிக்கும். சவுல் பொல்லாதவன் தான், அவனுக்குள்ள தேவனே அனுப்பிவிட்ட பொல்லாத ஆவி என்ன செஞ்சது, இருந்து அவனை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகினதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவன் தலை மேலே என்ன ஊற்றப்பட்டது, அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இப்போ தாவீது பாருங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு அவனை தொடலை, அந்த சால்வையில் ஒரு தொங்கலை தான் எடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ராஜ வஸ்திரம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு அழகு இதில் தான் இருக்குது, ஷாலில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்களாம் பெண்கள்லாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுக்குறாங்க, ஷால் கொடுக்குறாங்களே. முந்திலாம் ஷால் ஒரு சிம்பிளாக இருந்துச்சு இருந்து, ஆனால் இப்போ ஷாலே எப்படி இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை காட்டில் எது சூப்பராக இருக்குது, அதுக்கு அழகை கூடுதலாக என்ன செய்யுது, அது கூட்டி கொடுக்குது. அப்படி தானே? அந்த ஷாலை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம மேலே இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அழகாக என்ன செய்யுது இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ அதை கட் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அது பாதியாக கட் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அவமதிப்பு. அவன் வெளியே போனான், அப்படி அருந்து போன ஒரு ஷாலோட போகிறான் அப்படின்னா அது அவனுக்கு, அது ஒரு ராஜா இப்படி கிழிஞ்சு போன இதோட போனால் எப்படி இருக்கும், அது அவமானம் தானே. நம்ம ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போவோமா? போக மாட்டோம்ல. அப்போ ராஜா அப்படி ஒரு கிழிஞ்ச இதோட போனார் அப்படின்னா அது அவனுக்கு இவன் என்ன கொண்டு வரான், அவமதிப்பை கொண்டு வருகிறான். அப்போ அந்த அபிஷேகத்தை அவன் கனம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அவன் இருதயம் என்ன செய்யுது, தத்தளிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ சக மனிதர்கள் எல்லாரும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. பாஸ்டரை உங்களுக்காக கர்த்தர்
அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களை, தேவ மனுஷிகளை நம்ம அவமதிக்க கூடாது. அவர்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறதற்கு நீ யாருன்னு பவுல் எழுதுகிறார் ரோமரில். அதையே நம்ம செய்யணும். நியாயந்திருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு தரல? நமக்கு தரல. நீங்கள் எந்த அளவுனால அழகுறீங்களோ, நீங்கள் யாரை நியாயந்திருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு நியாயத்தீர்ப்பு உங்கள் மேலே வந்துடும். இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. அதனால் ஏதாவது ஒரு ஆள் சில தவறுகள் செய்யும்போது, சில இடர்கள் வரும்போது, சில வீழ்ச்சிகள் வரும்போது அதை குறித்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதை ஒரு பெரிய இஷ்யூவாக அதை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க பேச. அதே மாதிரி சூழ்நிலை நமக்கு வர்றதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு தவறு நடந்துட்டு உண்மைதான், ஒரு பிள்ளை ஏதோ தப்பு என்ன செஞ்சுட்டு உண்மைதான், ஓகே, தெரிய வந்துட்டு ரைட், கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி சம்பவம் நடந்துட்டு அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை சரி பண்ணுங்க, அந்த பிள்ளை உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, இந்த அவமானத்தில் கூனி குறுகி போயிருக்கிற அந்த குடும்பத்தை நீங்கள் தைரியப்படுத்தி மறுபடி எழும்பி உங்களுக்காக பிரகாசிக்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு எக்கா உங்களுக்கு தெரியுமா அண்ணாச்சி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நேரில் பார்த்து ஃபோனில் பேசி, அல்லது அங்கே கேட்டது இங்கே கேட்டதை எக்ஸ்ட்ரா 1 2 3 4 5 நான் சொல்லி, ஆமாம் சொல்லுங்கள், கை கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு ரோட்டில் அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, நடக்க விட்டுறக்கூடாது. ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அவமதிக்கும் செயல்களில் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே யார் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம்? தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நம்ம மேலெல்லாம் என்ன இருக்குது? ஆண்டுடைய அபிஷேகம் இருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். அப்போ உங்கள் மேலே என்ன இருக்கு? அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகம் இருக்கும்போது அவமதிக்கக்கூடாது, அந்த அபிஷேகத்தை கனவீனம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம இருதயம் என்ன செய்யாது, தத்தளிக்காது. நம்ம ஆண்டவரை கனம் பண்ணுவோம், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவோம், அவருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுவோம். எந்த தத்தளிப்பு இல்லாமல் சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட இந்த கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை என்னை சுற்றி இருந்தாலும், நான் எதையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறையா பார்க்க மாட்டேன், குறையா நான் பேச மாட்டேன். உங்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. உமக்குரிய முக்கியத்துவத்தை நான் கொடுப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்குரிய மதிப்பை மரியாதையை நான் கொடுப்பேன். உங்கள் பிரசன்னம், உங்கள் சமூகம், ஆலயம், ஆராதனை இதிலெல்லாம் நான் கனத்தோடு மரியாதையோடு நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தைக்கு நான் கனம் கொடுப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் கனம் பண்ணுவேன். யாருக்கோ பேசுறது இது எனக்கு இல்லை, நான்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன்ப்பா. எனக்கு அந்த வார்த்தை நீங்கள் கர்த்தர் தந்ததுன்னு ஏற்றுக்கொண்டு அதில் சரி செய்ய வேண்டியது இருந்தால் நான் சரி செய்வேன் ஆண்டவரே. அபிஷேகத்தை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அபிஷேகத்தை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் நியமித்த தலைமைத்துவத்தை நான் மதிக்காமல் நடக்க மாட்டேன். கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்தை நான் அவமதிக்க மாட்டேன். அந்த அபிஷேகத்தை நான் கனவீனம் பண்ண மாட்டேன். அந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக நான் கையை நீட்ட மாட்டேன். அந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்க, ஞானமாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பரிசுத்த பிதாவே, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களை தத்தளிக்க பண்ண ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். எங்கள் தத்தளிப்புக்கு நாங்களே காரணமாயிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தைகளின்படி நடந்து சமாதானத்தை சுதந்திரிக்க கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.